ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புளியும் உப்பு தண்ணி கரைச்சி அதில் இந்த மீனை நல்லா ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க மாட்டேங்க. நம்ம மசாலா கொதிக்கிற வழியும் இப்போ நம்ம மசாலா நல்லா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா என்னுடைய ஸ்டைலில் எப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிறேன். மசாலா வதக்கி ஆட்டுவேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். வெந்தயம் நல்லா ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, புளி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 15 பல் பூண்டு பூண்டு இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனை போகிற வரையும். துருவின தேங்காய் ஒரு அரை மூடி, சின்ன மூடியில் அரை மூடி எடுத்துருக்கேன், அதையும் இதிலே சேர்த்திடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தூளெல்லாம் சேர்த்திக்கலாம். தனியா தூள், மிளகாய் தூள். நம்ம புளியெல்லாம் அதிகமாக எடுத்துருக்குறாங்க இல்லையா, மீன் குழம்புனா நல்லா புளிப்பாக நல்லா இருக்கணும். அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். நல்லா இது ஆற விட்டு நல்லா நைஸாக மசாலா ஆட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஆட்டி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கலாம். சூடேறிட்டு எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரியும் போதே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, நம்ம ஆட்டி வச்சிருக்க மசாலா, உப்பு சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா கொதிக்கிட்டோம். பிறகு நம்ம மீன் சேர்த்திக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மசாலா தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த தண்ணி போதுமானது. நல்லா மசாலா கொதிக்கட்டும். பிறகு நான் மீன் சேர்த்துறேன். நல்லா மசாலா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் புளி தண்ணியில் ஊற வச்ச மீன், இந்த மீனை தண்ணி சேர்த்த மாட்டேன், மீனை மட்டும் எடுத்து இதில் சேர்த்திக்குவேன். நம்ம இந்த மாதிரி புளி தண்ணியில் மீன் வேக வச்சா மீன் குலையாது. அதே மாதிரி நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கூட இது நம்மளுக்கு மீன் கெட்டும் போகாது. சுத்தம் பண்ண மீன் கெடாது. அதனால தான் புளி தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நாங்கள் ஊற வச்சுருவோங்க. இது எனக்கு எங்கள் பாட்டி சொன்னது. எங்கள் பாட்டி மீன் குழம்பு சூப்பராக வைக்குவாங்க. ஆனால் அவங்க மீன் சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் டேஸ்ட்டே பார்க்க மாட்டாங்க, சூப்பராக சமைச்சு கொடுக்குவாங்க. இந்த எங்கள் பாட்டி மெத்தடில் தான் இன்றைக்கி நானும் சமைச்சிருக்கிறேன். மீனை ஸ்லோ பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி விட்டு நல்லா வேக வச்சு மீன் வெந்த உடனே இது புளி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏதாவது தப்பாக கமெண்ட் போட போகிறீங்க. புளி ஓகேங்களா. இது இப்போ நல்லா வேகட்டும் மீன்.
ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு மேலே ஒரு தட்டம் போட்டு நான் மீன் வேகடிக்க போகிறேன். பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் வெந்துருச்சு, குழம்பு கொதிருச்சு. நம்மளுக்கு சைடில் பாருங்கள் எண்ணெய்லாம் தெரிஞ்சு வருதுங்களா? அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி தழை காலி ஆயிடுச்சு, அதனால் நான் கொத்தமல்லி தழை போடலை. நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீன் குழம்பு ஆறிடுச்சு. மாமாவும் வேலையிலேருந்து வந்துட்டாங்க. அவ்வளோதான், பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆற்றுலேருந்து கூட மீன் பிடிச்சிடலாம். ஆனால் இந்த பாத்திரத்துலேருந்து குழங்காத எடுக்கணும் பாருங்கள், உண்மையிலே பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு வழியாக பாண்டிலேருந்து மீனை எடுத்துட்டேன். மாமா என் மீன் குழம்பு ருசிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிக்குது சொல்லு மாமா. சாப்பிட்டு சொல்லு மாமா. வேலையிலேருந்து டயர்டாக வந்திருக்கு இல்லையா, சாப்பிட்டு சொல்லுங்க. பாவம், நேற்று அந்த ஆற்றுல இருந்துச்சு, இன்னைக்கு பாண்டில் வந்து தட்டில் வந்து பாவம் செத்து போச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பர்.